வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ரொம்ப டேஸ்டியான இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி நம்மளோட இட்லி மிளகாய் பொடி தான் செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என் சேனல் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. மிளகாய் பொடி செய்யறதுக்கு 1 கப்பு உடைச்ச உளுத்தம்பருப்பு நான் எடுத்திருக்கேன். கருப்பு தான் நான் சாதாரணமாக யூஸ் பண்ணுவேன். இப்போ வீடியோக்காக நான் அந்த ஒயிட் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கும்போது கருப்பே எடுத்துக்கோங்க, அதுதான் சத்தும் கூட. அதில் பாதி அரை கப்பு கடலைப்பருப்பு, அதுலேயும் பாதி பொட்டுக்கடலை. நம்ம கடலைப்பருப்பு எடுத்த அதே அளவு நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் கருவேப்பிலை போடலைன்னா வெள்ளை எள்ளு சேர்த்து இது செய்யலாம். வெள்ளை எள்ளு சேர்த்தோன்னா கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது, ஏதாவது ஒன்று. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு. கடாய் போட்டிருக்கேன். கடாயில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் கிட்ட நான் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். ஸ்மெல் இல்லாத ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம இந்த 1 கப்பு உளுத்தம்பருப்பை வறுத்துக்கலாம். கைவிடாமல் இலக்கிக்கோங்க, கிளறிக்கோங்க. அப்போ தான் ஒத்தாப்பில் எல்லாம் ஒரே மாதிரி கலரில் வரும். ஒத்தாப்பில் எல்லாம் நல்லா செவந்துருச்சு. கைவிடாமல் கலர்னால் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நான் இதை வேறொரு பிளேட்டில் மாற்றிக்க போகிறேன். அதே மாதிரி கொஞ்சமாக ஆயில், எந்த அளவு நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருங்காய பொடி தான் சேர்க்க போகிறீங்கன்னா இப்போ சேர்க்க வேண்டாம். நம்ம எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைக்கும்போது சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் இதையும் எடுத்து வச்சுக்கிறேன். இதுவும் இப்போ நல்லா ஆறிட்டுருக்கட்டும். இனி ஆயில் விட வேண்டாம், இதே போதும். நான் அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்ல கோல்டன் கலர் வரணும். பருப்பும் நல்லா செவந்துருச்சு. அப்போ நம்ம எடுத்து வச்ச 1/4 கப்பு பொட்டுக்கடலை. ஏன்னா பொட்டுக்கடலை வறுத்தது தான், அதை தனியாக வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம அரைக்கும் போது ஒன்று சூடாக்கி அரைச்சோன்னா நமக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான். இப்போ நான் இதையும் எடுத்து மாற்றிக்கிறேன். இப்போது நான் கல்லுப்பு இந்த ஸ்பூனால் நான் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம ஏன் கல்லுப்பை வறுத்துட்டு சேர்க்குறோன்னா, நம்மளோட டைம் கொஞ்சம் மோசமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி மிளகாப்பொடி பொடி பண்ணி வைக்கும்போது சிலப்போ அது வீணாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான் இந்த மாதிரி கல்லுப்பை நம்ம வறுத்துட்டு அதில் சேர்த்துட்டோம்னா நமக்கு 1 மாதம் வரைக்கும் மிளகாப்பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் பொடி உப்பு தான் சேர்த்துக்கிறீங்கன்னா இப்போ சேர்க்க வேணாம். நம்ம அரைக்கிற டயத்தில் நம்ம போட்டுக்கலாம் நேரம். இப்போ இதையும் நான் எடுத்து மாற்றிக்கிறேன். கடைசியாக கருவேப்பிலை, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நம்ம எண்ணெய் விட வேண்டாம். இந்த கடாய் சூட்லேயே இது நல்லா பொரிஞ்சிரும். நான் இப்போது மிளகா வறுத்து அரைக்க போகிறது கிடையாது, மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் சப்போஸ் மிளகா தான் இதில் சேர்க்க போகிறீங்கன்னா ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மிளகாவையும் வறுத்து இதோட சேர்த்து ஆற வச்சுக்கோங்க. இதுவும் ஒன்று நல்லா முறியட்டும். எல்லா இலையும் நல்லா வறுபட்டுருச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் நமுத்தா மாதிரி தான் இருக்குது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் இந்த கடாய் சூட்லேயே இருந்து இது நல்லா பொரிஞ்சிரும். ஆறின உடனே நம்ம அரைச்சிக்கலாம். இதையும் நான் தனியாக ஆற வச்சுருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. இந்த கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட பெருங்காயமும் போட்டுக்கலாம். இதை இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நான் கொஞ்சம் தரிப்பாக அரைச்சிட்டேன். இதில் கடலைப்பருப்பு எடுத்த அரை கப்பு மிளகாய்த்தூள் நான் எடுத்திருக்கேன். ஏகதேசம் ஒரு 15 மிளகா கிட்ட இது இருக்கும். இதையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம்.
நல்லா பொடிச்சாச்சு. ரொம்ப நைஸாக பொடிக்காமல் கொஞ்சம் தரிப்பாக பொடிச்சிட்டா இட்லி மிளகாய் தூள் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை இந்த பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான இட்லி மிளகாய் தூள் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இது இட்லி தோசைக்குன்னு மட்டும் கிடையாது. சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு குழம்போ ரசம் வைக்காத நாளில் சாதத்தில் பருப்பு பொடி மாதிரி நெய்யும் நல்லெண்ணெயும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.